சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடனே அலங்கரிப்பேன். காத்திருங்கள். எனக்கு தேவையான அன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவிலுக்கு கிரீன் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. வாலா, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன். ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானம் உருண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட, என்னுடைய மனிதா, கூடுங்கள். அவர்கள் வெற்றியை பெற்று விட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்ல ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே, நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நன்னீரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு ஒரு பாட்டிலே வேண்டாம். நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்கள், சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். என் புதிய டூடல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம்.
மகிழ்ச்சி. இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களைப் போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல என்ன மிக அதிகமான பட்டாசு. கரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடுல்ஸ் செய்து கொள்ளலாம். இப்போது போகலாம். நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. ஓ, அது என்ன? இந்த நூடுல்ஸ் ரொம்ப சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு! என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சது முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. எனக்கு மகிழ்ச்சிதான் வெற்றியாளர். உங்களின் புதிய பணிப்புரை ஒரு மில்க் ஷேக். அதை உடனே சமையல் செய். நான் முயற்சி செய்கிறேன். இதுல நான் நிபுணன். முதலில் ஐஸ்கிரீமையும் பாலையும் பிளெண்டரில் கலக்க வேண்டும். பாருங்கள். தொடங்கு. என்ன? பாலை கொண்டு திறந்து அதை போட்டு நல்லா சேர்த்து அடிக்கணும். நீங்க குழம்பி போவதா? எல்லாமே அதனால காய்ந்து என்ன? விட்டன. ஒரு யோசனை. என் தோள் கையில என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். என்ன? இங்கே எதுவும் இல்லையா? ஆமாம், என் சிறப்பு காக்டெயில் கருவி இங்கே இருக்கிறது. நான் என் விருப்பமான மெழுகு கோழியை சேர்க்க வேண்டும். மின்வெள்ளரி. இது மிகவும் ருசியாக இருக்கும் இல்லைமை சோடாவே. ஓப்ஸ், மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. இப்போது எல்லாமே தயாராக உள்ளது. என் சகோதரி மகிழ்ச்சியாக இருப்பார். அது மிகவும் சத்தமாக. பாட்டி, காக்டெயிலுக்காக நீங்கள் எங்கு ராஸ்பெர்ரிகளை எடுக்க வேண்டும். என்ன ஒரு வாசனை! இந்த பழம் எனது வாயில் போக வேண்டியது. ஓ, வணக்கம், நான் நிகழ்ச்சி. நல்லா இருக்குது பாட்டி. குழந்தைக்கு பெயரிடுங்கள். நீக்கப்பட்ட முறைப்படி செய்வது நல்லது. ஓஹோ, ஓ, தெளிக்கிறது. சிறப்பானது. இப்போது புதிய பாலை ஊற்றி மற்றும் அதை பேசிய நடைபிறப்பு செய்ய கலக்குகிறார்கள். ஓ மெர்சல், எவ்வளவு அழகு மற்றும் நிறம். மேல் கொஞ்சம் புதினா. மகிழ்ச்சி இல்லை. என்ன? இது ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எதையாவது யோசிக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக, யார் விளக்கை அணைத்தார்? உனக்கு இருளை பற்றி பயமா? என்ன? மன்னிக்கவும் சமையல்காரரே. அற்புதம். வேற லெவல் ஜோக். கிளாசிக்கோ. இப்போது உங்களுக்கு சரியான காக்டெயில் செய்முறையை அறிமுகப்படுத்துகிறேன். ஐஸ்கிரீம் பால், ஓரியோஸ் எல்லாம் சேர்த்து கலக்கவும். அதை இந்த அழகான சாக்லேட் முட்டையில் கிரீம் மற்றும் சொகுசு கண்டி சேர்த்து பரிமாறவும். வணக்கம். அது மிகச் சிறந்தது. இந்த பார்ட்டி வெவ்வேறாக தோன்றுகிறது. நான் எங்காவது அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ, இது மிகவும் குளிர்ச்சி.
மகிழ்ச்சியானது. அனைத்தும் உனக்காக அழகி. இந்த காக்டெயில் எனக்கு எப்படியும் மின்னும் இருக்கு. வேணாம், நன்றி. என்ன கேடு வாவ் 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 இது ரொம்பவே கலிக்கிறதே. கருணைக்கு என்ன நடக்கிறது அடடா, இது மிகவும் சுவையானது. முடிவு செய்யப்பட்டது. இதுதான் வெற்றியாளர். ஓ ஆம் நன்றி. இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது, ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தியாடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸ் உடன் அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன, உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பத் தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, ஷீ கேன். நான் ஒவ்வொரு சிற்றுண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கிள்ஸ் மட்டுமே இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய துணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. தேன் டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும்.
ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம், ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புரியுதா? டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ, இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவென்டின், சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான். ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவென்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ, அப்பா, குவென்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய தூண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறான்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்டில் மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள் என அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். நீங்கள் நினைக்கிறீர்கள் அதற்கு என்ன வாசனை வரும்? ஆஹா, இது பீட்சா. கார்டுகளை எடுத்துக்கொள். என்னிடமோடு எதுவும் இல்லை. ஆனால் மென்மையாக இரு. அப்படிக்கு எனக்கு பிடிக்கும். வாங்க மாற்றோம். ஆரிஃப், ஊதியத்திற்காகவா? நான் சம்மதிக்கிறேன். இதை செய்யலாம். இது செய்யக்கூடியதாக தோன்றுகிறது. என்னுடைய டோனை திருப்பி கொடுக்கவும். இது நல்லது. மன்னிக்கவும், நீங்கள் வாதிடுகிறீர்கள். எனக்கு இந்த பீட்சா பிடிக்கிறது.
அது ருசியானது. இதோ மிளகாய். சரி, இப்போது நீ கடிக்க உங்கள் பப்பியட். இதோ பேப்பரோனி. மன்னிக்கவும். உங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று நினைத்தீர்களா? இனி இல்லை. அது அருவருப்பு. ஆஹா, இங்கே உன் நண்பன். நான் அதை விரும்புகிறேன். நல்லது, நன்றி. அதை திறக்கிறாயா? அதெல்லாம் வேண்டாம். அது ஒரு பிளவுபட்ட கக்டஸ். நான் விரும்பலை. என்னிடம் எதுவும் இல்லை. வா, நான் அதிர்ஷ்டசாலி. நான் நம்புகிறேன். நான் ஒரு முள்ளங்கி காக்டஸுடன் சண்டை போடுகிறேனா? பார்க்கலாம். இது பலிக்கிறது. பிங்கோ. என்ன பார்ப்போம். என்ன பொய்யான கீழ்முன்றைக்கு தீஞ்செல்லி காலம் வந்துவிட்டது. பாருங்கள் நண்பர்களே, நான் இந்த கற்றாழையை காத்துக்கொள்ள போகிறேன். இது வலிக்கலாம். பல ஊசிகள். நான் இத பார்க்க முடியாது. இது ரொம்ப மோசம். அவர்கள் எனக்கு நம்பிக்கை விடுகிறார்கள். அடுத்தவர் யார்? அப்போ அது நொறுக்கலையா? இன்திதார். உண்மையில நான் இந்த டுவிசர் கொண்டு எல்லா ஊசிகளையும் எடுப்பேன். என்ன ஆச்சு? ஓ, என்னுடைய மூக்கில் முடி வளருகிறது. ஈ, அது வலிக்கிறது. எனக்கு தெரியவில்லை அது என்ன. என்னுடைய கண்ணில் பிடித்தவர் இல்லை. அது மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது நான் பாதுகாப்பாக ஒரு கற்றாழையை கடிக்க முடியும். அது அருவருப்பா இருக்கு. ரொம்ப மன்னிக்கவும், நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது என்ன? இது என்னிடம் இருந்து அல்ல. இது துர்நாற்றமுள்ள கச்சா மீன். பார்ப்போம். நான் அதை நக்க வேண்டும். ஐயோ, மேலும் நான் கடந்து செல்ல முடியும். அருமை. இந்த முறை நான் உயிரோடு இருக்கிறேன். அது கடினமானது. வாங்க லைம், நான் முடித்தேன். ஏய் மைக், வா. ஓ, இது மிகவும் மோசமாய் உள்ளது. அது செயல்படாது. சரி சரி, நீ தரக்குறைவாக பேசியிருக்கிறாய். அது போர்த்து கிடக்கிறது மற்றும் இப்போது அங்கே இருக்கிறது. நான் அதற்கு தலையிடாக வேண்டாம். அவன் குணமடைக்கிறான். நான் வாந்தி எடுக்க போகிறேன். எனக்கு ஒரு ஒப்பந்தம் வேண்டும். குவின்சி, எனக்கு ஒரு உடன்பாடு வேண்டும். ஓ, ஒரு இனிய டானட். கார்களை கலப்போம். எனக்கு அதை நக்க என்னிடம் வேண்டும். எதுவும் கிடைக்கவில்லை. அதை கடிக்கப் போகிறேன். ஹூரே, எனக்கு டானட்ஸ் பிடிக்கும். வாவ் வாவ் வாவ். என் புதிய மேக்கப்பை பிடிக்கிறதா? ருசியானது. இது மிகவும் அருமை. அதிசயமாகிறது. நீ சீக்கிரம் செய்தாக வேண்டும். போகாதே. An android ஐயோ, and emersme guys, immerhanwam. அதில் குளுமை இல்லை. Avid sorka from. இது சுவைக்கவில்லை. எனவே ஆனாலும் அது போன்றதே இல்லையா? உங்களுக்கு அந்த மைக் வேணுமா? நன்றி. சரி, இத செய்கிறேன். இத முடிச்சு என் குடுவையில வச்சு விடுகிறேன். இது உடன் என் பைல் ரைட். என் அம்மாவின் ஸ்டிக்கர் உடன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றா தோன்றுகிறது. வாவ், சூப்பர் சூப்ஸ் கை மேலே. கார்டுகள். நான் அதை
நக்க போறேன், அதை பறிக்க போறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, தேவையில்லை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இவ்வளவு கனமா இருக்குது? நான் இதை தூக்க முடியல. ஓ, என்னோடுங்கள். மாயாஜாலம் உதவுமா? ஓ, அதிர்ச்சி. இவன் மிக அதிக முடி கொண்டவன். என்னுடைய அற்புத வலிமை மருந்தை பற்றி எப்படி மறந்தேன்? நான் இப்போது எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதை செயல்படுத்துவோம். சரியானது. இது நல்லது. நன்றா. அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இதை திறக்கலாம். ஆச்சரியம். வாவ், கோகா கோலா, வாழ்த்துக்கள். இது ஆபத்து. நீங்கள் மிக அருமை. என்னிடம் ஒன்றுமில்லை. நான் இதை பலிக்கப் போகிறேன். இதை நக்கப் போறேன். அருமை. ஏய், நான் முதல் பேராசிரியர். ஏய், ஏன் சோல்ஜா வெளியே பொழியவில்லை? இது தெளிவாக உள்ளது. இது ஜெல்லி. இதை பிரபலப்படுத்துவோம். இது என்ன சுவையோ? அப்படியே நிறுத்துங்க. எனக்கும் பகிருங்கள். என்னுடன் வரிசை. ஹே, வீகிக் கொள்வோமே. அது அருமை. அது என்னை பாதிக்கவில்லை. இதை முடிக்க விரும்புகிறேன். அந்த சோதனை கூடம் இருக்கிறது. சரி, ஓய்வு. என்னை நோக்கி என் நாக்கு பாட்டிலில் சிக்கித்தான் போச்சு. ஏய், நீங்க எனக்கு உதவ முடியுமா? சலித்து குருதிக்கிறேன். சரி, இதை கவனிக்கலாம். அதிகம். எனக்கு சித்திரவதை இல்லை. நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? உனக்கு என்ன ஆகியுள்ளது? ஓ, இல்லை. அண்ணே, இது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு எதுவும் இல்லை. பரிதாபம். அந்த கரப்பான் பூச்சியை பாருங்கள். வாய், நான் சீராக இருக்கிறேன். எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அதை பிடித்து இருக்கவும் பயமாக இருக்கிறது. ஓ இல்ல, அது எங்கே போனது? காத்தீரு, என்ன நடக்கின்றது? ஷோ, உன் தலைப்பகுதியில் ஓர் கரப்பான் பூச்சி இருக்கிறது. ஸ்பாம். எவ்வளவு பெரிய சுவையான சாக்லேட் கோழி. ஓ, அழகானது. இது ரொம்ப நல்லது. இதை முயற்சிப்போம். சுவையானது. சரி, எனது உணவும் ருசியாக இருக்கிறது. பாருங்கள், தஞ்சியார் கோழி. சில சாக்லேட் ஒன்று சில ரொம்ப நல்லது. ரொம்ப சுவையானது. மற்றும் பொறுமொறுப்பானது. அனைச்சார்மானது. எவ்வளவு சுவையா இருக்கிறது. இது ரொம்ப அருமை. நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கோழி. நான் இதை முழுவதும் கடிக்கிறேன். இது மிகவும் சுவையானது மற்றும் மிகவும் மென்மையானது. இப்படிப்பட்ட சுவையான இறைச்சி மிக அருமை மற்றும் அற்புதம். முடிஞ்சது. நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். காத்திரு, என்ன நடக்கிறது? ஓ இல்லை, என்னுள் ஒரு தீ உள்ளது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்னை உதவ முடியவில்லை. ஓ இல்லை, என் கோழி அது உருகிவிட்டது. இப்போது மிகவும் சூடாக உள்ளது. சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. நான் சோகமாக இருக்கிறேன். அது அப்படி செய்யக்கூடாது. சாக்லேட் அது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அதை இந்த அழகான கண்ணாடியில் ஊற்றப் போகிறேன்.
மற்றும் சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். எங்கே அவை இருக்கின்றன? நான் ஒரு அற்புதமான சாக்லேட் காக்டெயிலை குடிப்பேன். அது மிகவும் சுவையாக இருக்கும். சாக்லேட்டின் அற்புதமான சுவை. ஆம், இது நிச்சயமாக அற்புதம். நூடுல்ஸ் அற்புதமானவை. எனக்கு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்கின்றன. அவை மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். உங்களுக்கேயா என்ன? எனக்கு சுவையான நூடுல்ஸ் இருக்கின்றன. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்ன என்ன? நீ உடாச்சசாலி. ஆனால் நான் இன்னும் உடாச்சசாலி. நான் ஒரு முள் எடுத்து அதுல நூடுல்ஸ் வைப்பேன். அவை மிகவும் சுவையாகவும் ருசிகரமாகவும் உள்ளன. ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் கைகளால் சாப்பிட முடிந்தால் நான் ஏன் ஒரு முள் தேவை? அது அற்புதமான நியூட்டில்ஸ் சாக்லேட் வகை. நான் இதுவரை சாப்பிட்டதை விட சுவையானது. இது அற்புதம். வெறும் இனிப்பு. நீங்க உங்க விரல்களை நக்குவீர்கள். நான் இன்னும் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லது. ஏய், நீ என்ன காத்திருக்கிறாய்? ஆம், நான் இப்போது அவற்றை முயற்சிக்கிறேன். இது சோடா இருக்கிற இவ்வளவு சோடு, ஆனால் ருசியானது. நன்று. நான் இப்போதே இதையெல்லாம் சாப்பிட போகிறேன். அதை குளிரச் செய்ய நான் அதில் ஊத வேண்டும். அது முடிஞ்சதா? சரி, முயற்சி செய்வோம். இப்போது சாதாரண வெப்பநிலை. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, இந்த விசிறி நூடுல்ஸில் ஊதட்டும். அப்பா, அவை பறந்து விட்டன. சரி, மீண்டும் முயற்சிக்கிறேன். உண்மையிலா? மீண்டும். ஐயோ, என்ன பண்ணிட்ட? என் தலையில நூடுல்ஸ் கூட இருக்குது. மன்னிக்கவும், அதை எடுத்து விடுகிறேன். அது பாரு. வாவ், இது உடைந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, அந்த சிறிய பறவை பாருங்கள். அது அழகாக இல்லையா? ஆஹா, மிகவும் இனிமையாக இருக்கிறது. இங்கே வா குட்டி. ஆஹா, அது மிகவும் மென்மையானது. எனக்கு ஒரு சாக்லேட் பை உள்ளது. அது மிகவும் சுவையாக உள்ளது. நான் சுவைக்கிறேன். அது அப்படியேதான். உன்னுடையது எப்படி? எனக்கு ஒரு உண்மையான கைப்பை உள்ளது. அதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் அதை திறக்க வேண்டும். வாங்க பாப்போம். முதல்ல நான் பாக்குறேன் இது எப்படி திறக்குதுன்னு. ஆச்சரியமா இருக்குது. நான் அதை கடிச்சு திறக்க முயற்சிக்கிறேன். சரியாக அதுவே ஒரு சாக்லேட் பையை திறக்கும் முறை. அதுக்குள்ள ஏதோ இருக்குது. வாவ், பார்க்கலாம். ஃப்ளஷ் பவுடர், ஹைலைட்டர், தூரிகைகள், லிப்ஸ்டிக், ஷேடோக்கள், எல்லாமே உணவு. ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. லிப்ஸ்டிக் ருசியாக இருந்தது. இந்த பிரஷ் மற்றும் ப்ளஷ் பார்க்கலாம். சுவையாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என் கைப்பை அழகாக இருக்கிறது. அதில் உள்ள அனைத்தும் அற்புதமாக இருக்கின்றன. அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விலக முடியவில்லை. எல்லாமே மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது மிக அருமை. பைய கூட சாப்பிடுவேன். என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? இல்லை. சரி. என்கிட்ட என்ன இருக்குது ஆண்டர்சன் ராஸ் பாக். சரி, என் பைய திறக்கலாம். எனக்கு உண்மையான அழகு சாதனங்கள் இருக்கு. அவன் ரொம்ப அழகா இருக்கு. மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நிழல்களுடன் தொடங்குவேன். அவை பார்பி ஷேடோக்கள். சாதாரண ஷேடோ அல்ல. லிப்ஸ்டிக் பிளஷ் உடன் ஷேடோக்களால் நான் மிகவும் அழகாக இருப்பேன். பாருங்கள், மேக்கப் தயார். குளிர் இல்லையா? நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கிற. என்னையும் அழகா மாற்ற முடியுமா? தயவு செய்து. ஸ்டீல முடியும். இப்பொழுது உன்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்ற போகிறேன். நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. கொஞ்சம் கிளிட்டர், இன்னும் கொஞ்சம். இப்போது ஷேடோக்கள் முடிந்தது. நீ ஒரு இளவரசி போல இருக்கிறாய்.
நன்றி. பார்ப்போம். என்ன அது? என்ன இது? என்ன வகை நகைச்சுவை என்று நினைக்கிறீர்கள்? ஒரு நிமிடம், நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன். இங்கே வா. ஓ, இது என்ன? ஒரு வெங்காயமா? இது உண்மையா அல்லது சாக்லேட்டா? ஓ எனது உண்மையா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு வெங்காயம் பிடிக்காது. சரி, கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். அதாவது நீங்களே தொடங்குங்கள். சரி, முயற்சி செய்வோம். ஓ இல்லை, இது உண்மையான வெங்காயம். ஐயோ, என்ன நாற்றம்! பயங்கரம்! அதனால எனக்கு சாக்லேட் ஒன்று கிடைச்சது. யோஹோ, சரி, நான் என்னை தயார் செய்து முழுவதும் சாப்பிட வேண்டும். ஓ இல்ல, எனக்கு மோசமாக இருக்கிறது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அப்பா, அருவருப்பாக இருக்கிறது. ஓ, இப்போ ஏதோ நடக்க போகுது. மன்னிக்கவும். என்ன வாசனை! இதை சகிக்க முடியுமா? அப்பா, மன்னிக்கவும். நான் அப்படி செய்ய நினைக்கல. நீங்க எப்படி இருக்கீங்க மைலி? என்ன செய்யலாம்? ஓ, நான் யோசித்தேன். நான் ஒரு டாக்டராக இருப்பேன் சில நேரம். அதனால ஒரு டிஸ்சார்ஜ். இங்கே இன்னொரு வெளியேற்றம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அது என்ன? ஓ, என் வெங்காயம் ருசியாக இருந்தது, ஆனால் அது என் நெற்றியில் மோதியது. ஓ, பாருங்கள், அதில் இன்னும் சில இனிப்புகள் உள்ளன. ருசியாக இருக்கிறது. அருமை. நான் அதை முழுவதும் சாப்பிடுவேன். நீ என்ன செய்கிறாய்? கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. இதோ உனக்கு. ருசியாக இருக்கிறதா? முழுவதும். உள்ளது. அங்கே எப்படி இருக்கிறது? ஆமாம், நீங்கள் கப்பலில் வரலாம், ஆனால் எங்களிடம் ஒரு புதிய விதி உள்ளது. இனிப்பு இல்லை. என்னிடம் எதுவும் இல்லை. அதை நான் வாங்கினால் என்ன? சரி, வாங்குவோம். ஓ, நீ ஏதோ மறைக்கிற. நான் காந்தியை தானே குலுக்கி எடுக்கிறேன். ஓ இல்லை, என் மிட்டாய். நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்? அது என்ன? ஹே, ஹலோ. அது ஒரு ஸ்டன் கன் தானா? நீ எடுத்துக்கிற. என் பொம்மை எப்படி இருக்குது? இது நகைச்சுவையாக இருக்குது, ஆனா மீண்டும் செய்யாதே. என்ன போடுற? ஓ இல்ல, அது என் காதின் பின்னால் இருக்குதா? அது விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன புல்? ஏன் தண்ணீர் இருக்கிறது? நீர் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். என் கலைப்பாட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? ஓ, வாருங்கள். நன்றி, பாதுகாப்பு. ஓ, வணக்கம். நான் ஒரு காமெடி கலைஞன். என் இருக்கை எங்கே? ஓ, அங்கே. சரி, செட் எங்க? நீ சோகமாக இருக்க முடியாது. நான் ஒரு நகைச்சுவை காமெடி கலைஞன். நான் உங்களை மிகவும் சிரிக்க வைக்க போகிறேன். ஓ, சிரிக்கவில்லை. சரி, நீங்கள் விசித்திரமாக இருக்கிறீர்கள். சரி, சிற்றுண்டி நேரம். எனது பிடித்த ஸ்னிக்கர்ஸ். ஓ, அதுக்கு என்ன ஆனது? ஓ, இல்ல. வாவ், அவர் பைலட்டா? என்ன ஒரு அழகான ஆள். ஆஹா, உண்மையிலேயே அவரிடமிருந்து எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு விமானி போல வேடமிட்டுக் கொள்ளலாம். இந்த யூனிஃபார்ம் எனக்கு நன்றாக இருக்கிறதா? இந்த மீசையுடன் நான் சூடாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சரி, வணக்கம். என்னை உள்ளே விடுவீர்களா? கண்டிப்பாக. நல்ல பயணம். வணக்கம், அழகான பெண்ணே. நான் விமானி. விமானம் தயாரா? அருமை. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? நல்ல இடம். ஓ, என் கோட் எங்கே? அங்கே இருக்கிறது. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ஓ, யாரோ வருகிறார்கள். வணக்கம், என் புதிய கூட்டாளி. நீங்கள் புதியவராக இருக்க வேண்டும். ஹே, உங்களுக்கு தாகமாக இருக்கிறதா? ஓ, நான் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஓ, அவன் அதையெல்லாம் குடிக்கப் போகிறான். ஓ, நான் மன்னிக்கவும். அது யார்? ஓ ஆம், நாங்கள் எங்கள் வழியில் இருக்கிறோம். ஒரு பரப்புக்கு எப்படி கூட்டாளி? புறப்பாட்டுக்கு எல்லாவற்றையும் தயார் செய்யுங்கள். சரி, நான் எல்லா பொத்தான்களையும் அழுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் ரொம்ப பயங்கரமா இருக்கிறேன். ஓ, ஓ, சாந்தமா இரு. ஓ, ஓ, என் வயிறு. சரி, இதை எடுத்துக்கோ கூட்டாளி. என்ன? ஓ, சரி. நான் ஒரு கணினி விளையாட்டில் விமானத்தை ஓட்டினேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, சிவப்பு எழுத்துக்கள் நல்லதல்ல. நான் எங்கே அழுத்துவது? நான் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ள பயணிகளே, அச்சப்பட வேண்டாம். நாங்கள் டர்போ மண்டலத்தில் இருக்கிறோம். ஓ, அது எதுவாக இருந்தாலும். ஓ,
என்ன நடக்கிறது? ஓ, நான் இதை சமாளிக்க வேண்டும். ஓ, நான் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். சரியானது. ஓ, இப்போது உன்னை சமாளிக்கிறேன் கூட்டாளி. ஓ, போலி மீசை, நீ ஒரு பெண்ணா? விமானத்தில பெண்ணுக்கு இடமில்லை. நிக்கோல். அவர் யார்? நீங்கள் உடனே விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். வாருங்கள். ஓ பை பை கூட்டாளி. உங்கள் ஆவணங்கள். சரி, பணம் இங்கே வைக்கப்பட வேண்டும். எந்த கருத்தும் இல்ல. இது ஒரு விளையாட்டு மைதானம் போல இருக்கிறது. திரு காவலர், இது மிட்டாய். நான் இதை விட்டு செல்கிறேன். இதோ ஆவணங்கள். கூல். எல்லாம் சரியாக இருக்கிறது. உள்ளே வாருங்கள். ஓ, நன்றி. உன் முடியில் என்ன இருக்கிறது? மிட்டாய் போல தெரிகிறது. ஓ, நீ என்னை ஏமாற்ற விரும்பினாயா? ஏ, நான் உங்களை ஏமாற்றுகிறேனா? நான் ஒருவரையும் ஏமாற்றுவதில்லை. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். சரி, உள்ளே வாருங்கள். பாதுகாப்பான பயணமாகட்டும். அது என்ன? நான் மன்னிக்கவும். இது வேலை செய்யாது நண்பா. எனக்கு சாக்லேட் பார் கொடுத்து விமானத்தில் ஏறு. ஏய், வணக்கம் வணக்கம். உஃப், நான் இறுதியாக இங்கே வந்து விட்டேன். ஊழியர்கள் யாரும் இங்கே இல்லை. அருமை, நான்கு சில பானங்கள் கிடைக்கும். எனது பிடித்த மிட்டாய். உன்னை இல்லாமல் நான் விமான பயணத்தை எப்படி கடப்பேன்? சரி, இப்போது சில M&M's மற்றும் என் மோதிரம். சுவையாக இருக்கிறது. ஓ பேரனே, சாதாரண உடைகள் போடு. ஓ மூதாட்டா, நீ எங்க போற? ஓ, இத பிடி. இது உனக்காக. வாவ், எவ்வளவு பணம்! நான் எனக்காக ஒரு யார்ட் வாங்கிக் கொள்ளலாம். நான் இதை தொண்டுன்னு அழைக்கிறேன். ஹலோ பாதுகாப்பு, அது உங்களுக்காக. அது என் வருடாந்திர சம்பளம். திரு ரிச், நீங்கள் விமானத்துல செல்லலாம். அது என்ன? தங்கம் எல்லாம் உண்மையா? ஓ இல்ல, அது சாக்லேட். அந்த மூதாட்டி நம்மளை ஏமாத்தினாரு. ஹலோ சன்ஷைன், அழகுக்கு ஒரு டைம். ஓ, ஆனால் நான் இறுதியாக ஒரு விமானத்தில் இருக்கிறேன். இந்த தாடியால் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். ஆஃப், என் தங்கம் எங்கே? சாக்லேட் எந்த தங்கத்தையும் விட சிறந்தது. ஓ, நீ என்னை ஏமாற்ற விரும்பினாயா? வெளியே போங்கள். உங்கள் டிக்கெட்டுகள் சரியாக உள்ளன. இனிப்புகள் ஏதேனும் உள்ளதா? அப்போ நல்ல பயணம், நல்ல மதியம். நேராக கேட்கிறேன், உங்களிடம் இனிப்புகள் உள்ளதா? நான் முதல் முறையாக பறக்கவில்லை, எனவே எனக்கு விதிகள் தெரியும். அட, ஒரு குளிர்ந்த கேமரா. என்னை ஒரு படம் எடுக்க முடியுமா? ஓ, தயவு செய்து ஒரே ஒரு படம். சரி. ஓ, இன்னொரு படம். சரியா? இதுவே கடைசி. ஹூ, குளிர். அதை எனக்கு காட்ட முடியுமா? இல்லை, நான் உங்களுக்கு காட்டப் போவதில்லை. ஆனால் ஹே, அது என் கேமரா. ஓ, ஒரு கேமரா. என்ன ஏமாத்த நினைச்சியா? ஓ, என் காண்டி, என் சாக்லேட் கேமரா. நான் உன்னை சாப்பிட போகிறேன். வெளியே போ, நின்று விடு. அந்த அடையாளத்தை பாரு. இனிப்புகள் இல்லை, பானங்கள் இல்லை. உன் கோக் எனக்கு கொடு. இல்லையெனில் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓ, நான் இதை முடித்துவிட்டு திரும்பி வருகிறேன். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையில் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி, நான் சில குளிர்பானத்தை பலூன்களில் ஊற்றினேன் மற்றும் அற்புதம், நமக்கு ஒரு சிறந்த வடிவம் கிடைத்தது. சரி, சில நகைகள் மற்றும் காவலரை வெல்வோம். புனிதமான சாக்லேட்கள். அது என்ன மாதிரியான தேவதை? நீங்கள் அங்கே யாரை தேவதை என்று அழைக்கிறீர்கள்? ஆனால் வடிவங்கள் உண்மையில் அழகாக இருக்கின்றன. உண்மைனாவங்கள். ஓ ஓ, உங்களுக்கு மிகவும் அழகான கண்கள் உள்ளன. நன்றி. அவை எங்க அம்மாவின். என் பாஸ்போர்ட் தரலாமா? சரி, நான் போகிறேன். மிகவும் சரி, நான் காதலிக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஏன்? நாங்கள் விமானத்தில் ஏற விரும்புகிறோம். நல்ல பிற்பகல். நான் நேரத்தில் வந்துவிட்டேனா? நல்லது. என் இருக்கை அங்கே. நீங்க என்னை அப்படி ஏன் பார்க்கிறீர்கள்? ஓ, மன்னிக்கவும். ஓ, சரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. இதோ என் கோக். என்ன? நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். என் வைர மோதிரம். அது உண்மையில் கிராமலால் செய்யப்பட்டது. அவள் விசித்திரமாக இருக்கிறாள். ஓ, சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில்
தர்பூசணியை ஏதாவது செய்யுங்கள். சரி பேத்தி. இது செவல்ல. இப்பொழுது இப்பொழுது தொண்டுகள் உள்ளன. இப்பொழுது நான் இந்த தர்பூசணி துண்டுகளுக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் ஜெலட்டின் சேர்க்கிறேன். அவற்றையெல்லாம் உள்ளே வைத்து பின்னர் இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். ஸ்ட்ராபெரி சேர்க்கப்பட்ட தர்பூசணி ஜெல்லி தயாராக உள்ளது. வெட்டியதை உங்களுக்கு காட்டுகிறேன். சிறப்பானது. ஆமாம், ஆம். பாட்டி, பார்க்கலாம். பாட்டி கிட்ட இருந்து எதிர்பார்த்தது போல நான் என்ன பெறப்போகிறேன் பாருங்கள். நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள். இன்னும் சில நிமிடங்கள், கொஞ்சம் கூட, நீங்கள் நான் உருவாக்க போகும் அற்புதத்தை பார்ப்பீர்கள். சரி, இப்படித்தான். இதோ ஒரு சிங்கம். நான் வெவ்வேறு நிரப்புதல்களுடன் தர்பூசணி ஜெல்லி வைத்திருக்கிறேன். அது ருசியாக இருக்கிறது. எனவே நான் உங்களை விட சிறந்த சமையல்காரராக இருப்பேன். நீங்க பாக்குறீங்களா? இப்ப நான் இதை ஆரஞ்சுகளோட பண்ணினேன். பின்னர் மற்ற பழங்களுடன் அவளுக்கு அவற்றில் ஒன்றாவது பிடிக்கும். சரி, எனக்கு இங்கே ஒரு சிறந்த சிங்கம் இருக்கிறது. மேலும் அந்த அதிகப்படியானது தேவையில்லை. புரிஞ்சது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது முடிவடையாதிருந்தால் நன்றாக இருக்கும். காத்திரு, இன்னும் இருக்கிறது. ஆம், ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என்ன பாட்டி? அது முடிந்து விட்டதா என்ன? ஓ, தர்பூசணி முடிந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஓ, பாண்டா. ஆம், நீ சரியாக சொல்கிறாய். அற்புதம். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என்னிடம் வேறு எந்த பொருட்களும் இல்லை. ஸ்கிட்டில்ஸ். நன்றி பாட்டி. மேலும் சுவைகள் எனக்கு அவை மிகவும் தேவை. ஓ, அருமை. என்னிடம் இங்கே மார்ஷ்மெல்லோஸ், மாம்பழ ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உள்ளன. மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் பால் மற்றும் பாண்டாவுடன் சேர்த்து ஒரு சுவையான பஞ்ச் செய்ய போகிறேன். இது தயார். பாட்டி, நீங்கள் இதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? சரி, பார்க்கலாம். இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. சரி, என் ஜெல்லி சுண்டுகளை நடுவுல வச்சு அழகாக காட்டுவேன். அப்படியே வெவ்வேறு நிறங்கள் மற்றும் வெவ்வேறு சுவைகள். நீங்க முயற்சிக்க விரும்புறீங்களா செஃப்? அதற்கு தேவையில்லை. சரி, நான் என் தொப்பியை தர்பூசணிக்காய் மீது வச்சு மிதிக்கிறேன். இங்கேதான். வா லில்லியன், முயற்சி செய். போ. நிறைய தேர்வுகள் இருக்கின்றன. ஒரு சுவாரஸ்யமான காக்டெயில் மூலம் தொடங்கலாம். பார்க்கலாம். வாவ், இது மிகவும் இனிப்பு. அருமை. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இந்த ஜெல்லியை பாருங்கள். முதலில் எதை தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, இதை முயற்சிப்போம். ருசியானது. அருமை. இதுக்கு ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது. The deer had oranges has to relax. Oh, the brown nuts and the topiya பாருங்க. ரார், என்ன ஒரு சிங்கம். இது ரொம்ப சுவையான தர்பூசணி. இது கண்டிப்பாக எனது பிடிச்சது. வாவ், சிங்கம் வென்று விட்டது. ஆம், என் வெற்றியை நான் சந்தேகிக்கவில்லை. தயவு செய்து எனக்கு ஒரு ஹாட் டாக் செய்து தருவீர்களா? என்னிடம் பணி உள்ளது. நீ சரி, முட்டைகள் எனக்கு இல்ல, அவற்றை எனக்கு கொடு. அதுதான் என் சமையலுக்கு அவை தேவை. ஓ, இறுதியாக முதலில் அதை உங்கள் தலை மீது உடைப்போம். அதை ஒரு கிண்ணத்தில் உடைத்து சில மாவு தயாரிக்கலாம். சரி, அருமை. கொஞ்சம் மாவும் சேர்க்கலாம். என்ன? இல்லை, அது எனது. நீ எடுத்தாயா? நான் வலிமையானவன். நான் 2 முட்டைகளை மாவில் உடைத்து மாவை பிசையவும் செய்வேன். அதுதான் சரி. வலிமையான கைகள் மட்டுமே சரியான மாவை செய்ய முடியும். மேலும் உங்கள் சமையல்காரர் வலிமையானவர்தான். ஆம், இது வேலை செய்கிறது. ஐயோ, அதுதான் எல்லாம் சுழல்கிறது. ஓ, சரி. ஹாட் டாக் பன்ஸ் நாய்கள் போல வடிவமைக்கப்படும். அதுதான். மற்றும் அவை நேராக ஓவனில் போகின்றன. ஓ, நடுவில் ஒரு துளை செய்ய மறக்காதீர்கள். நிச்சயமாக சரியானது. நேரம் அமைத்து காத்திருக்கலாம். ஓ, என்ன நடக்கிறது? ஏன் இங்கே இவ்வளவு சூடாக இருக்கிறது? அங்கே என்ன நடக்கிறது? ஓ, ஆம், என் சரியான பன் தயாராகிவிட்டது.
ஹே பாட்டி, நீ என்ன ஃபிங்கராய்? அதை பாருங்கள், அவை சுவையாக இல்லையா? எனக்கு நாய் வடிவிலானவை உள்ளன. இல்லை, எனதுவை மிகவும் அழகாக உள்ளன. நிறுத்து. என்ன நடக்கிறது? ஓர் நிமிடம். ஏன் எரிந்தது போல வாசனை வருகிறது? இல்லை, உண்மையில் இது மிகவும் சுவையாக வாசிக்கிறது. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை ஏமாற்றப் போகிறேன். அவர்கள் சண்டையிடும் போது நான் அவர்களின் பண்களை சுவைக்கலாம். அவை மிகவும் சுவையாகவும் புதிதாகவும் உள்ளன. பாட்டியின் பண்கள் சிறந்தவை என்று நினைக்கிறேன். ஓ பாருங்கள், நான் சொன்னேனே. நானும் கூட சேர்ந்து ஸ்டெல்ஸை திருடினேன். எனவே நான் மாவை தயாரிக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அதிகமான பகுதிகளை வெட்ட வேண்டும். இப்போது நான் மிகவும் அசல் ஹாட் டாக் செய்ய முடியும். அத பாருங்கள், அது ஒரு கார் பன்னில் 2 சாசேஜ்கள். என்ன நடக்கிறது நண்பர்களே? நீங்கள் சண்டையை நிறுத்த வேண்டும். வாருங்கள், பாட்டி உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள் மற்றும் சமையல்காரர் உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள். ஓ, நீ கடா சொல்ற செல்லம். அப்படியே நான் 2 சாசேஜ்ல உள்ள வச்சு அவற்றின் மீது சாஸ் ஊற்றுகிறேன். கேட்சப் மற்றும் மஸ்டர்ட். கண்டிப்பாக மேலே சீஸ் மறக்காதே. இங்கே உங்களுக்கு செஃப். இது உங்களுடையதை விட சிறந்ததல்லவா? ஆம் செஃப், இப்போது உங்களுடையதை செய்யுங்கள். எது சிறந்தது என்று பார்க்கலாம். ஆம், சரி சரி. எனக்கு இந்த குளிர்ந்த சாசேஜ் இருக்கிறது. அதை உள்ள வைக்கிறேன். இப்போது சில சீஸ், கொத்தமல்லி, சாஸ் மற்றும் நிச்சயமாக வறுத்த வெங்காயம். இப்போது அதை பார்பிக்யூவில் வைத்து குறுமையாக ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். ஓ ஆம், இது தயாராகிவிட்டது. ஓ, எவ்வளவு புகை! சரி, சாப்பிடுங்க. வாவ், பல்வேறு வகையான உணவுகள். ஓ, பல புகைகள். வாருங்கள் செஃப், அது என்ன நன்றாகவே தெரிகிறது. அதை சுவைக்கட்டும். இது மிகவும் நல்லது. சரி, இப்போது இந்த இனிப்பு நாய்க்கு செல்வேன். ஓ, அந்த 2 சாசேஜ்களுடன் வேலைக்கு செல்லும் கார் பாருங்கள். அற்புதம், நீ வென்று விட்டாய் சகோதரி. உண்மையிலா? நான் நன்றி, நான் சிறப்பாக செய்தேன். எலுமிச்சம் பழங்கள். சரி, எனக்கு எலுமிச்சை நீர் வேண்டும். எலுமிச்சை நீரா? பிரச்சனை இல்லை பேர குழந்தை. நான் எங்கு தொடங்குவது என்று எனக்கு தெரியும். பார்ப்போம். இந்த எலுமிச்சங்கள் சரியாக இல்லை. நான் சில புது எலுமிச்சங்களை எடுக்கிறேன். ஆஹா, அது நான் சாறை பிழிந்து இந்த தண்ணீருடன் கலக்க வேண்டும். அது அதிகமாக புளிக்காமல் இருக்க. அப்படியே மேலும் சில எலுமிச்சை துண்டுகளை சேர்க்க போகிறேன். ஓ, அதுதான் சேர்க்கணும். அழகான நிறம் மற்றும் இனிய மனம் பெற ஒரு கிளையை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை அலங்கரிக்க பயன்படுத்தலாமா? சரிதானே? இது அழகாக இருக்கிறது. ஹே செஃப், என்ன? எனக்கு எந்த அலங்காரங்களும் தேவையில்லை. நான் ஒரு எலுமிச்சை நீரல்ல. நீ என்ன செய்கிறாய் பாட்டி? நீ என்னை கவனச்சிதறச் செய்கிறாய். நான் ஒரு வலுவான மனிதன். எனக்கு எந்த அலங்காரங்களும் அல்லது நகைகளும் தேவையில்லை. அதை பாருங்கள், இதுதான் என் எலுமிச்சை நீரை பரிமாறப் போகிறேன். சில எலுமிச்சை துண்டுகளை வைக்கிறேன். இப்போது சில மின்மினிகள். ஓ, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. Shryak, le Mr. Meds, for the circles, there are house years nice. Shenrock 6. Prema over Ebor I've created. With hot dal as shield syrupy. அப்புறம் அங்கே பாடலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுல கார்பனேட் பண்றோம். அதுக்காக எனக்கு ஒரு ஸ்ட்ரைஸ்பு இயந்திரம் உள்ளது. பாருங்கள். ஓ ஆம், இதோ உங்களுக்கு. நன்றி. ஓ, உங்களுக்கு இன்னொன்றும் வேண்டுமா? சரி, அப்படியே இதோ உங்களுக்கு. மகிழுங்கள். பை பை. என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் பாட்டி? ஓ லில்லி, எனக்கு கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. பாவ், எவ்வளவு விதவிதமான எலுமிச்சை பானங்கள். இது காலியா? இந்த மனமுள்ள ஒன்றை தொடங்கலாம். இதுக்கு ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நல்ல மனம் வருகிறது. வாவ், இதை நெருக்கமாக பார்ப்போம். சரி, இதை என் கண்ணாடியில் ஊற்றுவோம். ஓ, மிகவும் விசித்திரமாக உள்ளது. இது முற்றிலும் சுவையாக உள்ளது.
சமையல்காரர், உங்களிடம் சிறந்த எலுமிச்சை நீர்க்கழிவு உள்ளது. நீங்கள் வென்று விட்டீர்கள். ஆம், ஹூரே! நான்